விடுதலின் நேரம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? சொல்லுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? நீங்க பாடுங்க. உம்மை அல்ல. அப்படிதான் ஆண்டவரே, என் இன்பத்திலும் நீரப்பா, என் துன்பத்திலும் நீர் ராஜா. நமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே. சொல்லுங்க. எவ்வேளையும் ஐயா நீர்தானே. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து என் இயேசையா. என்ன சத்தமா பாடுங்க. ஹல்லேலூயா. என் சிநேகம் நீரே அப்பா, என் ஆசை நீரே, என் எல்லாமே. சொல்லுங்க. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. ஆஹா, என் சிநேகமும் நீரே. சொல்லுமா. என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. சொல்லுங்க. என் எல்லாமே ஐயா நீர்தானே. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. குரலை உயர்த்தி. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. இம்மையிலும் நீரே, நீரே, நீரே. மறுமையிலும் நீரே. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. எந்நாளுமே ஐயா நீர்தானே. சொல்லுவோமா. எந்நாளுமே ஐயா நீர்தானே. என் இயேசையா. குரல் கொடுத்து நீங்க பாடுங்க. ஹல்லேலூயா. என் இயேசையா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி, நன்றி அப்பா. திருப்பி. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. இந்த 23rd சங்கீதம் எதை குறித்து மேன்மை பாராட்டுது? அது சொல்லுது, he is a great shepherd. அவர் ஒரு பெரிய மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றது? தாவீது ராஜா சொல்றார். தாவீது ராஜா உண்மையா நல்ல மேய்ப்பனா இல்லையா? ரொம்ப நல்ல மேய்ப்பன். காரணம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றார். எப்படி ISI ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றோமோ, எப்படி ஜெர்மன் டெக்னாலஜின்னு சொல்றோமோ, அல்லது எப்படி சில நேரங்களில் சிலதை நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்டா வைக்கிறோமோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கின்றானே, அவனே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகின்றார். அப்படிப்பட்ட அடையாளங்களில் வேதம் சொல்கின்றது, ஆண்டவராகிய தேவன் சொன்னது, தன் விசுவாசியாகிய ஆடுகளுக்கு, தன்னை நம்பி வந்திருக்கிற மேய்ப்பனாய் வைத்து வந்திருக்கிறவர்களுக்கு இரவும் பகலும் தியாகம் செய்து கண்ணீரின் மத்தியில் அவளுக்கு ஜெபிக்கிற ஒரு விசுவாசிக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிற ஒரு மேய்ப்பனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொன்ன அந்த அடையாளத்தை இந்த தாவீது ராஜா, ஒரு ஆடு எவ்வளவு பிரதர் இருக்கும் இப்போ? 1000 ஒரு ஆடு
சரி 6000 ரூபாய் 7000 ரூபாய் இருக்குமா? ஓகே, ஒரு 6000 ரூபாய் ஆட்டுக்காக வேதம் சொல்லுது இந்த தாவீது ராஜா தம் மேல பெரிய அழைப்பு வைத்திருக்கின்றார். இந்த அழைப்பு வைத்திருக்கிற ராஜா ஒரு சிங்கத்தோடு போய் சண்டை போடுறார். சற்று யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் டைமண்ட் ரிங் ஒரு சிங்கம் வாயில் எடுத்துட்டு போச்சுன்னா கூட நம்ம போய் சண்டை போட மாட்டோம். ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க பிரதர் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜீவன் தப்புனா போதும், நீங்க வேற கார் கிராஷ் ஆனாலும் பரவாயில்ல, அது பெரிய BMW இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பெரிய மெர்சிடிஸ் பென்ஸா இருக்கலாம், ஐயோ கார் போனா போதும் பிரதர், டோட்டல் லாஸ் ஆனா பரவாயில்ல, ஜீவன் தப்பிச்சது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வேதம் சொல்லுது ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய், இன்றைக்கு 2012 when the diesel prices have escalated, when the cost of living is soaring up, இந்த காலத்துல 6000 ரூபாய். தாவீது வாழ்ந்த காலத்துல ஒரு 500 ரூபாய் இல்லாட்டி 1000 ரூபாய்க்கு ஈக்குவலா தான் அந்த ஆடு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வேதம் சொல்லுது. ஒரு நாள் இவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற ஆடுகளும் இருக்கு. ஒரு ஆட்டை அந்த சிங்கம் கவிட்டு போனோடனே ஓடி போய் விடுவித்து அந்த ஆட்டை பத்திரமாய் கொண்டு வராராம். இன்னொரு நாள் ஒரு கரடி எடுத்துட்டு போகும் பொழுது அந்த கரடியின் கைகளில் ஆட்டை தப்புவித்து கொண்டு வருகின்றாராம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில் இந்த தாவீது ஒரு சிறந்த மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் அல்ல, சிறந்த பெஸ்ட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் டீச்சர் அவார்ட், பெஸ்ட் டாக்டர் அவார்ட், இல்லாட்டி பெஸ்ட் IAS ஆஃபீஸர், சிவில் சர்வெண்ட் சொல்லி வாங்குறோமே, அன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையில் பெஸ்ட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி தோள் தட்டும்படி ஆண்டவர் வைத்திருக்கலாம். ஆனா இவர் தன்னை தாழ்த்தி சொல்கின்றார், எனக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. அவர் சொல்றாரு, நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கூட கொஞ்சம் குறைய விட்டுருவேன் ஐயா, என்னுடைய தேசத்துக்கு நான் சில காரியங்களை கண்டு காணாதவன் போய் விட்டுருவேன், என் தேசத்துல நான் சில நேரங்களில் ஹேப்பஸாட முடிவு எடுத்துருவேன், அல்லது நான் செய்யற காரியங்கள் மாம்சத்துல ஃப்ளஷ்லியா டிசைட் பண்ணிடுவேன். எனக்கு மேல ஒரு மேய்ப்பன் உண்டு, he is my shepherd and I shall not want அப்படின்னு சொல்லி சொல்கின்றார். இந்த ஆண்டவர் எனக்கு மேய்ப்பனா இருக்கும் பொழுது எனக்கு எந்த குறைவில்லை என்று சொல்லி சொல்கின்றார். ஆனா அதெல்லாம் தாண்டி 24வது அதிகாரம் வரும் பொழுது வேதம் சொல்கின்றது, அவர் நல்ல மேய்ப்பன், ஒரு சூப்பர் ஆண்டவர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகும்பொழுது கோலம் தடியும் தேற்றும் இப்படி ஆறுதலாய் பேசிக்கிட்டு இருந்த இந்த தேவனுடைய மனுஷன் 24ஆம் அதிகாரம் வரும் பொழுது தேவனை வேறு விதமாய் பார்க்கின்றார். அந்த தேவனை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு அடையாளம் காண்பித்து அது பின்பு நான் உங்களோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சா இருக்கின்றேன். Psalms 24:3-4. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனை நல்ல மேய்ப்பன் என்றும் அவர் எனக்கு ஒரு சூப்பர் காடுங்க, இவரை போல ஒரு நல்ல கடவுள் இல்லைங்க, 1000 இருந்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாருங்க, என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பாரு, he will be a comforting father, he will be a loving shepherd, he will be a forgiving God, எல்லாம் சொன்னாலும் அதை தாண்டி அடுத்த அதிகாரம் வரும் பொழுது இந்த தேவாதி தேவன் பூலோகத்தில் இருக்கும் பொழுது நான் இப்படிலாம் ஆண்டவரை பார்க்கிறேன். ஆனா இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம், என்னைக்கு நான் ஆண்டவர் கூப்பிடுவார்னு தெரியல. it could be a 3 years, it could be a 30 years, it could be a 300 years, I don't know my life span, பட் இந்த காலம்லாம் ரொம்ப கொஞ்ச காலம். இதை தாண்டி அநேக நாட்கள் நான் வாழ வேண்டிய ஒரு காலம் வரும். அங்க யாரையா போவா? இந்த பூலோகத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கலாம், அல்லது ஒரு காணிக்கை ஒரு ஊழியத்தில் கொடுத்து அந்த ஊழியக்கார இடத்துல அவருடைய ஆம ட்விஸ்ட் பண்றபடி அவர் ஆசீர்வதிக்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, எப்படி பாலாம் தீர்க்கதரிசியை அவங்க காணிக்கை கொடுத்து இவர் வாயிலிருந்து ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிட்டா கர்ஸ் போயிடும், ஆசீர்வாதமா உண்மையா இருக்கும். ஒரு ஊழியக்காரன் சொல்லிட்டா God is bound. ஒரு இடத்துல சில காரியங்களை ஊழியக்காரர் நமக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் செய்வார். காரணம் என்ன? இவன் பேர் கெட்டு போயிடக்கூடாது, இவன் அசிங்கப்பட்டு போயிடக்கூடாது, என் தாசனுடைய முகம் வெக்கப்பட்டு போகக்கூடாது, சில நேரத்தில் ஆண்டவர் செய்து விடக்கூடும். ஆனா அதெல்லாம் தாண்டி வேதம் சொல்லுது, இந்த பூலோக வாழ்க்கை கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலம் வாழ்க்கை முடிந்த பிறகு நீ பரலோகத்துக்கு போகணும். அந்த கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் நிற்பா? கொஞ்ச நேரம் நீ முன்னாடி போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கலாம். உனக்குன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் டைம் வர்ற வரைக்கும், நீ இந்த தேவாதி தேவனுக்கு முன்னாடி போய் நிக்கிற வரைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தின் வாசல்ல போய் நிக்கலாம். அங்க போகும் பொழுது உன்னை குறித்து ஒரு புஸ்தகம் எழுதி வைத்திருக்கப்படும். அந்த புஸ்தகத்தை புரட்டும் பொழுது நீ செய்த காரியங்களை sins of omission ஆண்டவர் சொல்லுவாரு, sins of commission ஆண்டவர் சொல்லுவார். நீ செய்த தவறுகளையும் ஆண்டவர் சொல்லுவாரு. நீ செய்ய வேண்டிய நல்லதுகளை செய்யாதபடி ஓரமாய் ஒதுங்கி கிடந்து எனக்கு என்ன பாச்சு, I don't think I should involve in this, interfere in this என்று சொல்றியே, அந்த காரியத்தையும் சொல்லுவா என்று சொல்லத்தக்கதாய் நிறைய ஓமைகள் அல்லது நிறைய பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருக்கோம். இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, யாரையா நிப்பா? கர்த்தருடைய சமூகத்துல சுத்த கைகளோடு கூட, அதை தாண்டி he who has a clean heart அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்கின்றது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாஸ் ஆயிடலாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எல்லாம் பாஸ் ஆயிடலாம். காரணம், இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வரும் பொழுது
வெளியில நம்முடைய கண்கள் தாறுமாறாய் போகலாம், வெளியில நம்முடைய இருதயம் பயங்கர மோசமா இருக்கலாம், வெளியில நம்முடைய காரியங்கள் நிறைய தேவையில்லாத திங்க் பண்ணலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது எப்போ நம்ம அந்த டோரை தாண்டி உள்ள வருமோ கொஞ்சம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய மாம்சம் சொல்லும், இதை யோசி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது கர்த்தருடைய ஸ்தலம், I'm not going to do this. நம்முடைய சரீரம் சொல்லும், கொஞ்சம் ஜாலியா இருந்துறேன், no, I don't think I should do this because God's presence is here. தெரியுமாங்களே, அதெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன் கைகளில் உன் சரீரத்தில் மட்டுமல்ல உன் இருதயத்தில் சுத்தமா இருக்கின்றவனை தான் கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்பார். தெரியுமா, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ரொம்ப சுருக்கமாய் காண்பிக்க போறேன். யார் இந்த குடும்பம் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் வரும் பொழுது வேதம் சொல்கின்றது, திடீர்னு ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து பேசுகின்றார். இன்றைக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு இல்லாட்டி ஒரு அப்பா அம்மா அவங்க பேரண்ட்ஸு அவங்க பிள்ளைங்களை கொஞ்ச நாட்கள் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் நான் இன்னைக்கு ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். 21st சாப்டரில் கடவுள் கடைசியாக பேசினார், அதுக்கப்புறம் ஆண்டவர் 22nd சாப்டரில் தான் பேசுகிறார். இந்த 21st சாப்டருக்கும் 22nd சாப்டருக்கும் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி சிலர் ப்ரூஃபோடு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அதை என்ன கேட்பீங்கன்னு சொன்னால், ஐ ரியலி டோன்ட் ஹாவ் அ சாலிட் ப்ரூஃப். எனக்கெல்லாம் ஒரு வேளை ஹவ் ஆர் யூ கேதரிங் திஸ் அப்படின்னு சொன்னால், நான் நிறைய அந்த ஜூவிஷ் ஆத்தர்ஸ் படிப்பேன். ஏன்னு சொன்னால், ஏப்ரஹாம் வாஸ் வெரி க்ளோஸ் டு த ஜூஸ். ஸோ ஆகியால் அந்த ஜூஸ்னுடைய ரிப்போர்ட் ரொம்ப அதிகமாக உண்மையாக ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஜூவிஷ் ரிப்போர்ட் சொல்லுது, 36 வருஷங்கள் இப்பொழுது ஆபிரகாமுடைய மகனாகி ஈசாக்குக்கு 36 long years God did not speak to Abraham, or God did not interfere, or God did not have anything to do with Abraham. ஆண்டவர் அவரை ஃப்ரீயாக விட்டுட்டார். ஏன்பா, எப்படி இன்னைக்கு ஒரு புது பைக் வீட்டுக்கு வந்தாலோ, ஒரு புது லேப்டாப் வந்தாலோ, ஒரு புது செல்ஃபோன் வந்தாலோ, பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், சரி they want to explore it, they want to use it, கொஞ்சம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அடிக்கடி சும்மா ஒரு கடைக்கு போயிட்டு வர்றது, சும்மா ஒரு டிரைவ் போயிட்டு வர்றதுன்னு சொல்றபடி ஆண்டவர் சொன்னாரு, 100 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தான், இங்கும் அங்கும் ஒரு வேகபான் மாதிரி சுத்திட்டு இருந்தான். ஆகையால் ஒரு பிள்ளை கொடுத்துட்டேன். Now let this man get close to the son, let him get his acquaintance with the son and get this family going அப்படின்னு சொல்லத்தக்கதாய் Jewish authors சொல்றாங்க, it was 36 long years. I don't have an authenticated report, but if you want I can tell you the Jewish author and you can go and refer this man's books. ஆனா இன்றைக்கு நம்முடைய ரெஃபரன்ஸ்க்கு ஏறக்குறைய 18 முதல் 20 ஆண்டுகள் ஆண்டவர் பேசல. அந்த 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுறாரு. அடுத்தது அநேக ஆண்டுகள் God is silent, God does not disturb this man. 21 வருஷங்கள் பிறகு அல்லது 18லிருந்து 20 வருஷங்கள் பிறகு திடீர்னு ஆண்டவர் ஒரு கனவு மூலியமாக, ஒரு ஏதோ ஒரு சொப்பனத்தின் மூலியமாக, ஒரு சத்தத்தின் மூலியமாக கர்த்தர் பேசுறார். ஆண்டவர் சொல்கின்றார், ஆபிரகாம், நீ நேசிக்கின்ற உன்னுடைய ஒரே மகனை கொண்டு வந்து என்னோடு கூட நீ ஒப்புக்கொடு, you give him as a sacrifice அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகின்றார். பேசும்பொழுது this man knew whose voice it is. இது யாருடைய சத்தம்னு தெரியும். அந்த சத்தம் இப்ப சொல்லல, ஆபிரகாம் உன் வீட்டுக்கு ஒரு மனுஷனை பண மூட்டையோடு அனுப்ப போறேன், ஆபிரகாம் உன் வீட்டுக்கு இன்னொரு ஆம்பளை பிள்ளையை கொடுக்க போறேன்னு சொல்லல. கொடுத்த பிள்ளைய நீயே கொண்டு வந்து நான் வியாதியில் அடிக்க போறேன், ஆக்சிடென்ட்ல உன் பையன் சாவ போறான், அப்பயே ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ப்ரேயர் ப்ரொடெக்ஷன் வந்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீயே கூட்டிகிட்டு வந்துட்டு நான் உனக்கு காண்பிக்கிற மலை மேலே வந்துட்டு உன் மகனை நீ பலி கொடு என்று சொல்லி கர்த்தர் சொல்கின்றார். பிரியமான வேதம் சொல்கின்றது, ஆபிரகாம் அவனுடைய வேலை ஆட்கள் அவனுடைய கழுதை எல்லாம் கிளம்பி 3 நாட்கள் பிரயாணமாய் கடந்து போகின்றார்கள். சற்று யோசிச்சு பாருங்க, சாத்தியமா? முடியாது. இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு, பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கூட we will not be able to do. அப்போ காணாத ஆண்டவருக்கு தன்னுடைய 20 வருஷம் அன்டிஸ்டர்ப்டா அன்பா இருக்கிற மகனை கூட்டிகிட்டு this man is walking towards the mountain that God is talking. அந்த மவுண்டனுக்கு போன பிறகு வேதம் சொல்லுது, ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? படிக்க கேட்போமா? அவர் யாரை கீழே விட்டுட்டு மேலே போனாரு? படிக்க கேட்க போகின்றோம். ஜெனசிஸ் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். பிரியமான வேதம் சொல்லுது, ஒரு டாங்கியை கூட்டிட்டு வர்றாங்க, அதுக்கப்புறம் 2 வேலையாட்களை கூட்டிட்டு வர்றாரு. இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தது எதுக்கு? இவருக்கு ஹெல்ப்புக்கு. இப்போ ஈசாக்கு 20 வயசு இருக்கும்னா ஆபிரகாமுக்கு 120 வயசு இருக்கும். அப்ப
அப்போ இந்த எல்டர்லி மேன் அன்றைக்கு 2 ஆம்பளைங்களை கூட்டிட்டு வராது வேலைக்கு. அப்போ மலை மேலே தான் ரொம்ப கஷ்டம். கீழே பிளெயின்ஸ்ல கூட ஈஸியா நடந்துடலாம், அந்த மலை மேலே ஏறி போறதா ரொம்ப கஷ்டமானது. அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு மிருகம் தேவை, அதுக்கு தான் நமக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை. இன்றைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கிரேன் கேபிள் கார் வச்சிருப்பாங்க, கீழே அந்த மலைக்கு கீழே அந்த மேலே போறதுக்கு கேபிள் கார் அல்லது ஹெலிகாப்டர் வச்சிருப்பாங்க. வேதம் சொல்லுது, ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களை நிறுத்திவிட்டு தன்னுடைய கழுதை நிறுத்திவிட்டு கடந்து போகின்றானாம். ஏன் அப்படி செய்தான்? உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த வேலைக்காரர்கள் ஈசாக்கு ஆபிரகாமுக்கு வருவதற்கு முன்பாகவே ஈஜிப்டிலிருந்து எப்பொழுது 75வது வயசுல ஆபிரகாம் தன் ஊரை விட்டு கிளம்பி போகும் பொழுது, அப்பொழுது திடீர்னு சொல்லி அந்த ராஜா தப்பு செய்ய முயற்சி எடுக்கின்றார். அந்த தப்புக்கு பிராயச்சித்தமாய் அல்லது காணிக்கையாய், ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், இந்த தப்பை கடவுள் எனக்கு மன்னிக்கிட்டோன்னு சொல்லி கொஞ்சம் வேலைக்காரர்களை கொடுக்கின்றார். அப்பொழுது அப்படி இல்லைன்னு சொன்னாலும் ஆபிரகாம் தன்னுடைய ஊரை விட்டு கிளம்பும் போது கொஞ்சம் வேலைக்காரர்களோடு கிளம்புகின்றார். ஈசாக்கு 100 வயசுல வந்தாரு. ஆனா இப்போ அவரோடு கூட இருக்கிற வேலைக்காரங்க 25 வருஷமாய் அவரோடு கூட இருக்கிறாங்க. இப்போ ஒரு 20 வருஷம் சொன்னா அந்த வேலைக்காரங்க இருந்ததான ப்ரூஃபோட இருக்கிறது 45 வருஷம் அந்த வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அப்பொழுது வேதம் சொல்லுது, ஆபிரகாம் ஒரு வேளை அந்த வேலைக்காரர்களையும் கூட்டிட்டு போய் மேலே போயிருந்தாருன்னு சொன்னா அப்ப என்ன நடந்திருக்கும்னா, அவங்க முன்னாடி ஆபிரகாம் கொண்டு போய் தன்னுடைய பலிபீடத்தை கட்டி, அல்லது பலிபீடத்தை கட்டுறதுக்கு கூட நீங்க கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த பலிபீடத்தை கட்டி ஈசாக்கை கட்டி அவனை வெட்ட போகும் பொழுது அன்றைக்கு இந்த 2 வேலைக்காரர்களோ கூட வந்த வேலைக்காரர்களோ அவர்களுக்கு பாசம். ஈசாக்கு பிறந்து தன் அப்பானுடைய தோள் மேல் வளர்ந்து கீழே கால் எடுத்து நடக்கிறதுக்கு முன்பாகவே இந்த வேலைக்காரர்கள் கூட இருந்திருப்பார்கள். There would have been few people who have been watching over Isaac's growth and Isaac's life. அப்ப என்ன நடந்திருக்கு? ஒரு இமோஷனல் பாண்டிங். அன்றைக்கு என்ன செய்திருப்பாங்க? ஆபிரகாம் ஓடி வந்து, இன்னைக்கு நம்ம முன்னாடியே இன்னைக்கு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும். அப்போ ஒரு அப்பா ஒரு பையன் தப்பு செய்யறத பார்த்துட்டு அந்த அப்பா அடிக்க போனாலும் என்ன செய்யறாங்க? ஒருவேளை நமக்கே தெரியும் இந்த பையன் பண்ணது தப்பு, என்னதான் இருந்தாலும் இந்த பையன் இப்படி செஞ்சிடக்கூடாது, he's a guy who's irritating his parents சொன்னாலும் நம்ம கண்ணு முன்னாடி அடிக்க கூடாது, ஓடி வந்து அவங்க அப்பாவை பிடிச்சிடும், அந்த பையனை யாராவது 2-3 பேர் கூட்டிட்டு போயிருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேதம் சொல்கின்றது, இந்த ஆபிரகாமனுடைய காரியங்களை அந்த வேலைக்காரர்களை தூர தள்ளிவிட்டார். If these guys are going to come along with me to the mountain top, they will obstruct me from doing God's will. இந்த 2 வேலைக்காரர்களும் அவங்க ஈசாக்கு மேல இருக்கிற பாசத்து நிமித்தம் என்னை தேவனுடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லையா, இந்த விறகுகளையும் இந்த கத்தியும் இந்த நெருப்பையும் நாங்க சுமந்து போனாலும் பரவாயில்ல, இந்த வேலைக்காரர்கள் ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்த்த காரியத்தை செய்ய தடை செய்யக்கூடாது. The good people, godly people, but I don't want anybody to come between me and God என்று சொல்லத்தக்கதாய் மலையினுடைய கீழே வைத்து விட்டார்கள். 2வது காரியம் வேதம் சொல்லுது, ஆபிரகாம் வயசான மனுஷன். பிரியமானவர்களே, வயசானவங்க இன்னைக்கு நம்ம மத்தியில் இருந்தாலும் என்ன செய்வோம்? ஓடி போய் அவங்க கிட்ட ஹெவியான காரியங்களை கொடுக்க மாட்டோம், அவங்க கிட்ட சில முக்கியமான காரியங்களை கொடுக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ட்ரெமர்ஸ் இருக்கும், இல்லாட்டி அவங்களுக்கு வெயிட்டை தூக்க முடியாது. அப்போ வேதம் சொல்லுது, அந்த மலை மேலே ஏறும் பொழுது அவங்க ஆபிரகாமுடைய கையில நெருப்பும் கத்தியும் அவர் கையில ஹார்ம்லெஸ் விறகு மட்டும்தான் இந்த ஈசாக்கினுடைய முதுகுல வைக்கிறார். அவர் மேலே போகும்போதும் கூட என்ன செய்யறாருன்னு சொன்னா, கஷ்டம்தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல மக சாவ போறான், ஆனாலும் கூட ஹார்ம்ஃபுல் திங்ஸ் அவர் வாங்கிக்கிறாரு. ஹார்ம்லெஸ் திங் ஆகிய அந்த விறகை தன் மக மேல வைக்கின்றார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில it was not that he stopped loving Isaac. He loved Isaac. ஐசக் மேல ரொம்ப பாசம் வச்சிட்டு இருக்கிறாரு. ஆகிலும் கூட அந்த கடைசி நிமிஷமா இருந்தாலும் தன் மேல ஹார்ம்ஃபுல் திங்ஸ் எடுத்துக்கிறாரு. தன் கூட வந்து வேலைக்காரர்களை கீழே நிறுத்துகின்றார். மேலே போன பிறகும் கூட சற்று யோசிச்சு பாருங்க, அந்த பலிபீடத்தை ஒவ்வொன்றாய் கற்களை வைக்கும் பொழுது அந்த பையன் கேட்குறான், ஞானமாக கேட்குறான், எல்லாம் இருக்கு டாடி, பலிக்குரிய ஆடு எங்கன்னு சொல்லி கேட்கின்றான். அவங்க அப்பானால ஒன்றும் பதில் சொல்ல முடியல. மேலே போயாச்சு. அந்த மேலே போன பிறகும் கூட அவங்க பையனை கட்டுகின்றார். அந்த பையனை கட்டி கடைசியில் கத்தி கொண்டு வந்து கழுத்தில் வைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த சம்பவத்தை நிப்பாட்டுகின்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கின்றது. பிரியமானவர்களே, அதனுடைய பதில், அதனுடைய ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் சொல்கின்றார், மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். ஏப்ரஹாம் இஸ் மை ஃப்ரெண்ட். இதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொன்னார், இதுக்கு முன்னாடி சொல்லலை. இதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூலோகத்தில் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தன் அருகதி கொடுக்கவன்னா இந்த ஆபிரகாமியா. காரணம் என்ன? அவனுக்கு க்ளோஸ் பீப்புளாக இருந்தாலும் என் சித்தத்தை நடக்க தடை செய்கிறவன் எவனாவது இருந்தா அவனுடைய சவகாசமே வேண்டாம், ஃபெலோஷிப்பே வேண்டாம், அவனை தூர நிப்பாட்டுறதுக்கு he was a man who would take stand. நெக்ஸ்ட் 1000 கஷ்டமாக இருந்தாலும் he was somebody who did not want to postpone God's plan, who wanted to execute it,
wanted to be in the center of God's obedience. மூன்றாவதான காரியம் வேதம் சொன்னபடியே கர்த்தரா பூலோக பாசமா, is it God or is it God people whom God has given? It is God ன்னு சொல்லி நிரூபித்த பிறகு ஆண்டவர் கிருபையாய் நடத்தினார். சரி, இதனுடைய ஆசீர்வாதம் என்ன, இதனுடைய பெரிய மேன்மை என்ன அப்படின்னு சொன்னா, மத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்க கேட்க போகின்றோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஒருவேளை நோவா பத்தி நம்ம போன Thursday நம்ம தியானித்தோம். நோவா தானே ஆதாம், 2வது ஆதாமா வந்தாரு. ஒருவேளை ஜீசஸ் கிரைஸ்ட் செகண்ட் ஆடம்னு சொல்றோம். ஆனா அன்னைக்கு ஆடம் எல்லாம் ஆடம் died and everybody knew that it was only through Noah's family that God brought in another generation. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த இடத்துல அப்ப என்ன சொல்லியிருக்கணும், நோவாவின் வம்சத்துல வந்த இயேசுன்னு சொல்லியிருக்கணும். வேதம் சொல்லுது ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவராகிய தேவனோ ஒரு ஓமை சொல்கின்றார். லூக்காவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்கின்றது. 2 பேர் மரித்து போனாங்க. அந்த 2 பேர் மரித்து போகும் பொழுது ஒரு பிச்சை எடுத்துக்கொண்டு இந்த லாசரஸ் பரலோகத்துக்கு போயிட்டாரு. பணக்காரனாகி அந்த மனுஷன் நரகத்துல இருந்து அவருடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது தாவீதை பார்க்கல, ஏனோக்க பார்க்கல, ஐசையா அல்லது எலைஜா அல்லது எலைஷாவை பார்க்கல, எந்த பெரிய பரிசுத்தவாணியும் பார்க்கல. அவங்களும் பரலோகத்தில் தான் இருந்திருப்பாங்க, ஆனால் ஒருத்தரையும் பார்க்கல. வேதம் சொல்லுது, and he lifted up his eyes and he saw Abraham அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பூலோகத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எடுக்கின்ற முயற்சிகளை கர்த்தர் பார்க்கின்றார். இன்னைக்கு நிறைய நேரம் we sinking into laziness. நிறைய நேரம் ஒரு பூலோக பாசம், earthly relationship obstructs us from doing God's plan. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது பொழுது வேதம் சொல்லுது, யாரையா பரலோகத்துக்கு போவா? கைகள் சுத்தமா இருக்கிறது, நீங்க நிறைய பேர் சுத்தமா இருக்கிறது போல நம்ம இருக்கணும். யாருமே இந்த இடத்துல இருக்கிறவங்க தப்பு செய்யறவங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனா ஒருவேளை இருதயத்துக்குள்ளாய் பார்ப்போம்னு சொன்னா, அந்த இருதயத்துல சுத்தம் இருக்கின்றவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் போவாரலாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் போனவன் மட்டுமல்ல, பரலோக ராஜ்யமே அவருக்கு பொறுப்பாய் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரை கூப்பிட்டு எல்லாம் இருக்கிறாங்க, தாவீது இருக்கிறாரு, ஏசாயா இருக்கிறாரு, எனக்காய் பாடுபட்ட எரேமியா இருக்கிறாரு, எனக்காய் அக்னி சூளையில தூக்கி போடப்பட்ட ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிங்க கேபில போட்ட தானியேல் இருக்கிறார், எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி கஷ்டமானது உன் மகனா கடவுளா, கடவுள்னு சொல்லி நின்னியப்பா, அந்த கடவுளுடைய சித்தம் நிறைவேறாமல் தடுக்கின்ற பூலோக உறவுகளை தள்ளினியப்பா. அந்த சூழ்நிலையிலும் எத்தனையோ வருஷங்கள் பிறகு நான் அவங்ககிட்ட பேசினாலும் ஆதியில் இருந்த அந்த அன்பு விசுவாசத்தை அப்படியே வச்சுட்டு இருந்தியப்பா. உன்னை நான் பூலோகத்திலையும் மகிமைப்படுத்துவேன். பிரியமானவர்களே, நான் ஜெபித்து முடிக்க போகின்றேன். யார் கர்த்தருடைய பர்வதத்துக்கு போவா? தன் கரங்கள் சுத்தமாக இருக்கிறவ மட்டுமல்ல, தன் இருதயத்திலும் சுத்தமாய் காத்துக்கொள்கின்றவர்கள் பரலோகத்துக்கு போவாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம இருதயத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல வரும்பொழுது க்ளீனாக ட்ரெஸ் பண்ணிட்டோம். பெஸ்ட்டாக ஏதாவது ஷ்ரிங்கோ இல்லாட்டி ஏதாவது ரிங்கிள்ஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கரகர இருந்ததுன்னா அதை வாஷ் பண்ணிட்டோம். we have come here as if we are clean, but there could be something unclean, not on the outside, in the inner man, in the inner woman. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், சாமி யாருக்கும் தெரியாது என் உள்ளான மனுஷன் அலங்கோலமாக இருக்கிறான். my outer man is looking very smart. The outer person is absolutely looking very very gorgeous or very desiring to some people. And the inner man or the inner woman is a horrible person, is a disaster. Nobody knows what a wretch I am. அப்படின்னு ஒரு வேலை வந்திருப்பீங்கன்னு சொன்னால், பிரியமானவர்களே, இந்த பூலோக வாழ்க்கை கொஞ்ச காலம், என்றைக்கும் சொல்கிறேன், கொஞ்ச காலங்கள். யாருக்கு எப்போ யார் அழைப்பாருன்னு சொல்ல முடியாது. அவங்க வயசில் மூத்தவங்கன்னு சொன்னால் அநேக நேரங்கள் அவங்க நல்லா இருந்துருவாங்க, சின்ன வயசில் இருக்கவங்க போயிடுவாங்க. என்னைக்கு ஆண்டு நம்ம அழைப்பாரோ தெரியாது. அழைக்கும் பொழுது இந்த நாட்களில் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்வோம். ஆண்டு சொன்னாருன்னா கீழ்ப்படிவோம். தாவீது சொல்கின்றார், நல்ல மேய்ப்பருங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனாலும் என்னை தேற்றுவாருங்க, அவர் இருந்துட்டா போதும், எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொன்ன அதே தாவீது அடுத்த அதிகாரம் வரும்பொழுது சொல்கின்றார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் this earthly life will come to an end and there's going to be another life that's going to begin. How am I going to go there? What is the qualification? கண்களை முடிச்சவனும் இன்னைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கின்றார். தன் இருதயத்தில் சுத்தமுள்ளவன் தேவனை தரிசிப்பானும் என்றும் வேதம் சொல்கின்றது. இன்றைக்கு பெரியமானவர்களை ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுக்க போகிறோம்.
கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாய் சமாதானத்தோடு கூட ஒப்பு கொடுக்க போறோம். இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுது ஏப்ரஹாம் ஐடென்டிஃபைட் காட்ஸ் வாய்ஸ். இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறீங்களா? அடி மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? அரியன ஆண்டு சொல்லுவார், மன்னிச்சிரு, அவங்களோடு கொஞ்சம் பாசமாக பேசு, அவங்களை ஏற்றுக்கொள், ரொம்ப டோன்ட் ஷோ ஆஃப், டோன்ட் பி அ ஹிப்போக்ரைட், டோன்ட் பி ஈகோஸ்டிக். நிறைய விஷயம் ஆண்டவர் பேசலாம். ஆனால் we are not able to yield to Lord's Spirit, God's voice. ஆபிரகாம் ஈல்டட்னு பைபிள் சொல்லுது. 20 வருஷம் கிட்டத்தட்ட ஆபிரகாமோட ஆண்டவர் பேசலை. அது பின்பு பேசினாலும் அப்சல்யூட் ஒபீடியன்ஸ். முன்னாடி என்ன ஒபீடியன்ஸ் இருந்தது அதே ஒபீடியன்ஸோடு கூட அவர் ஒப்பு கொடுக்கின்றார். இன்னைக்கு கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வரலனாலே we slide so terribly. அவ்வளோ பேக்ஸ்லிடன் லைஃப். ஐயோ வேதம் வாசிக்க முடியல பிரதர், ஐயோ என்னால் ஜெபம் பண்ண முடியல பிரதர். கொஞ்சம் நம்முடைய ஃபெலோஷிப் வாக்கு மறைஞ்சாலே அநேகர் விழுந்து போயிடுறோம். அப்போ ஆபிரகாமுக்கு எந்த கிருபையும் இல்லை. 20 years later when God spoke, he obeyed. அந்த கூட வந்த மனுஷங்க ஒருவேளை இவங்க ஈசாக்கு மேலே இருக்கிற பாசத்தினால என் ஆண்டவர் என்கிட்ட கேட்டதை தடை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த மலை மேலே நான் கஷ்டப்பட்டு ஏறி வந்தாலும் பரவாயில்ல, I don't want these people to stop me and God and do me doing God's will ன்னு சொல்லி தேவையில்லாதவர்களை ஒதுக்கினார். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பை put to an end அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. மூன்றாவது, கடைசி நிமிஷம் வரைக்கும் உண்மையாக இருந்தார். பரலோக ராஜ்யம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு பூலோகத்தில் நம்ம கேட்கறதுலாம், ஆண்டவர் எனக்கு ஒரு சொந்த வீட்டை தாங்க, என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு பேங்க்கில் பேலன்ஸை தாங்க, ஒரு 100 சவரன்ஸ் வாங்கிறதுக்கு எனக்கு காசு தாங்க, என் கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க, ஐயோ நான் இந்த மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிறேன், அவர் ஜென்ரல் மேனேஜர் ஆகணும், நான் இந்த கீழே வேலையில் இருக்கிறேன், இன்னும் மேலான வேலைக்கு போகணும், இப்படி கேட்டுட்ருக்கோம். ஆனால் உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் நம்பி பரலோகத்தையே கொடுத்தார். Jesus is the one who is the legal heir of heaven, but still Abraham was given the in charge-ன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் பூலோக ஆசீர்வாதத்துக்காய் நம்முடைய பாஸ் பின்னாடி நம்ம நல்லவர்களை போல சுற்றலாம். அல்லது நம்மை சுற்றி இருக்கிற கணவன் மனைவிக்கு முன்பாக we can show off as if we are perfect, நம்ம ரொம்ப சூப்பர், அப்படியே நம்ம பரிசுத்தம் எல்லாம் காமிச்சிக்கலாம். நான் ஆண்டவர் பார்ப்பேன் என்ன நாடகம் என்று சொல்லி அதெல்லாம் தாண்டி கர்த்தருடைய பர்வதத்தில் யார் நிற்பா? உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியை ஏமாற்றிடலாம், உங்கள் வீட்டில் உங்கள் கணவரை ஏமாற்றிடலாம், நீங்கள் பெரிய பரிசுத்தவானை போல, பரிசுத்த வாட்டியை போல. ஆனால் ஆண்டவருடைய பர்வதத்துக்குள்ளே போக முடியுமா? ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக he stood the test of fire. இன்றைக்கு நிறைய பேர் டெஸ்ட் ஆஃப் ஃபயரை விட்டுருங்க, சாதாரண டெஸ்ட்லேயே நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கிவ் மீ த கிரேஸ் லார்ட், கிவ் மீ த கிரேஸ்னு கேட்போம். அன்புள்ள ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம், வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தேவைகள், எத்தனையோ தடைகள் மத்தியிலும் இவர்கள் உண்மை தேடி வந்திருக்கின்றார்கள், உண்மை பிடித்து கொள்ளும்படி வந்திருக்கின்றார்கள். வந்தவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. உடைய கரம் கூட இருப்பது எல்லாரும் பார்க்கட்டும். இந்த ஒரு வாரம் எங்களுக்கு முன்பாய், 1 more week is there Lord. ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பீராக. டுடே we have spent in your presence. Today the whole day we were in God's presence. அதுக்காய் நன்றி ஆண்டவரே. நாளைக்கு அந்த next 5-6 days we are going to go into the world. ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பீராக. எங்களுடைய சூழ்நிலைகளை நீ பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த விதத்திலும் பிசாசு எங்களுக்கு போட்ட ட்ராப்ஸில் நாங்கள் சிக்கி விடாதபடி எங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீர். அவளுக்கு நன்றி. வந்தவனை ஆசீர்வதியும். இந்த வாரம் என்ன ஜெப குறிப்போடு இருக்கிறாங்களோ, this should happen or this should not happen, என்ன கேட்குறாங்களோ அதை செய்து இவளை சந்தோஷப்படுத்தும். நீர் சொன்னீர், நோவாவுக்கு 10வது மாதம் 1 தேதி ஜலம் வடிந்தது, மலை சிகரத்தை கண்டார் என்று. அவ்விதமாக இந்த மாதம் எங்களுக்கு மலை சிகரங்களை காண்பித்து கொடுப்பீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். This month will be a transforming month, a month of transfiguration, a month of seeing greater heights in our life என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை தருவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அருமையானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். எங்களுடைய வாராந்திர கூட்டங்கள்